சென்னையில ஜெயான்னு அழகான சின்ன பொண்ணு அவங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தா. அன்னைக்கு அவளோட முகம் இன்னும் பிரைட்டா இருந்துச்சு. இருக்காதா பின்ன. அன்னைக்கு அவளோட பிறந்த நாள். ஜெயா, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பணியாரம் செஞ்சு வச்சிருக்கேன் கண்ணே, கொஞ்சமா சாப்பிடுடா. அதை கேட்டதும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவளுக்கு பணியாரம்னா அவ்வளோ பிடிக்கும். இன்னைக்கு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு பூரிப்பா இருந்தா. ஜெயா, உன்னை பார்க்க சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க, நிறைய சாப்பிட வேணாமா? சரிம்மா, நீ சொன்ன மாதிரி கொஞ்சமா சாப்பிடுறேன், நீ நிறைய செஞ்சு வைமா. ஜெயா அந்த பணியாரத்தை எடுத்து ஆசையா சாப்பிட ஆரம்பிக்கிறா. அப்போ அம்மா சொன்ன மாதிரி வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வர்றாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்ததுல அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, பாட்டி, அத்தை, மாமா எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமா, ஏன் பாலு, கவிதா, அணுவை கூட்டிட்டு வரல? எனக்கு அவங்கள பார்க்கணும் போல இருக்கே. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடடா, நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு வந்திருக்கணுமே. சரி, இவளுக்கு ரொம்ப பிடிச்ச பணியாரத்தை செஞ்சு நம்ம குழந்தைங்க கையில கொடுத்து அனுப்பணும்னு முடிவு பண்றாங்க. அதே மாதிரி குழந்தைங்க கையில கலர் கலரா கிஃப்டோட வீட்டுக்கு வந்தாங்க. அதை பார்த்ததும் அவளுக்கு வாயில எச்சி ஊற ஆரம்பிச்சுது. அவளுக்கு பிறந்த நாள்ங்கிறதால அழகான பொம்மை கேக் ரெடியா இருந்துச்சு. குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமா கைத்தட்டி ஹாப்பி பர்த்டே ஜெயா அப்படின்னு பாட்டு பாடினாங்க. குஷியில ஜெயா சந்தோஷமா கேக் வெட்டினா. வெட்டி முடிச்சதும் எல்லா குழந்தைங்களும் கிஃப்ட கொடுத்தாங்க. அத கையில வாங்கினதும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லாரும் கேக் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஜெயா ஆசை ஆசையா அந்த கிஃப்டை திறந்து பார்க்கறா. அது முழுசா இவளுக்கு பிடிச்ச பணியாரமா இருந்துச்சு. ஒன்று ஒன்றா சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஜெயா கண்ணு, நேரமாச்சு, சாப்பிடவாமா? ஆனா ஜெயா கிஃப்டா வந்த எல்லா பணியாரத்தையும் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டா. நடுராத்திரி அவளுக்கு முழிப்பு வருது. திரும்பவும் பசி எடுக்குது. பணியாரம் சாப்பிடணும் போல இருக்கே. சாயங்காலமே எல்லா பணியாரத்தையும் சாப்பிட்டோமே, இப்ப என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கும் போது அங்க ஒரு பெரிய டப்பால 2 பெரிய பணியாரம் இருந்துச்சு. அதை பார்த்த சந்தோஷத்துல எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. பெருசா இருந்ததால அவளால முழுசா சாப்பிட முடியல. பாதி சாப்பிட்டு மீதி பாதிய அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்ததும் ஜெயா பணியாரம் மாதிரி வீங்கி போயிருந்தா. ஏன் இவ்ளோ பெருசாயிட்டேன்? அம்மா, அம்மா, அம்மா. என்னாச்சுமா? மா, சீக்கிரம் வாமா, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலமா. காலையில எழுந்ததுல இருந்து குண்டாயிட்டேம்மா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை இப்படி பார்த்தா சிரிப்பாங்கம்மா. சீக்கிரம் வந்து என்னன்னு பாருமா. என்னது இது, புதுசா ஏதோ சொல்றாளேன்னு போய் பார்த்ததும் பயந்து போயிட்டாங்க. என்னடி ஆச்சு உடம்புக்கு? ஏன் இப்படி ஊதி போயிருக்க? அந்த பணியாரத்தை நிறைய சாப்பிடாதன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்றது? நான் சொன்னா கேட்க மாட்டியா? அம்மா ப்ளீஸ், இனிமே நீ சொல்றதெல்லாம் கேட்குறேன். எப்படியாச்சும் என்ன சரி பண்ணுமா. நான் எப்படி சரி பண்றது? நீ நேத்து ராத்திரி என்னத்தை சாப்பிட்ட? அம்மா, நேத்து ராத்திரி இந்த பெரிய பணியாரத்தை தான் சாப்பிட்டேன். 1 2 நீ எத்தனை சாப்பிட்டியோ யாருக்கு தெரியும்? அதான் இப்படி ஆயிட்ட. ஐயோம்மா, இதைத்தான் சாப்பிட்டேன். அந்த பெரிய பணியார டப்பாவை ஜெயா எடுத்து அம்மா கிட்ட காமிக்கிறா. அந்த டப்பா மேல அம்மா சொல்றத கேளு அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இதை பார்த்ததும் அம்மாக்கு ஒரே ஆச்சரியம். என்ன நடந்துச்சுன்னு அம்மாவால கணிக்க முடிஞ்சது. அதுக்குன்னு இப்படியா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அவங்க அண்ணன் சேஜி பண்ண மாயாஜாலத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உடனே கையோட சேட்டு வீட்டுக்கு குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. ஐயா சேஜி, சேஜி கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்களே. ஏதோ வரம்மா. உங்க பையன் கொண்டு வந்த டப்பாவில் இருந்த பணியாரத்தை சாப்பிட்டு இப்படி ஊதி போயிட்டா. அதை என்னன்னு பாருங்களேன். ஓ, அதான் இப்படி ஆயிட்டாளா? இப்போல்லாம் யாரு அம்மா பேச்ச கேக்குறாங்க? அப்படிலாம் இல்ல மாமா, நான் ராமு எடுத்துட்டு வந்த பணியாரத்தை தான் ராத்திரி எழுந்து பாதி சாப்பிட்டேன். என்ன சரி பண்ணுங்க. தெரியுது செல்லம், கொஞ்சம் இரு, வரேன். சேட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு பணியாரத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. இத சாப்பிடு, அதுக்கப்புறம் உன்னோட உடம்பு பழைய மாதிரி சரியாகிடும். சரி மாமா. அந்த பணியாரத்தை சாப்பிட்டதும் அவளோட உடம்புல மாய ஒளி பாஞ்சுது.
பலூன்ல இருந்து காத்து போற மாதிரி ஜெயா திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறிட்டா. அப்பதான் அவளுக்கு உசிரே வந்த மாதிரி இருந்துச்சு. ஜெயா, இனியாவது அம்மா சொல்ற பேச்சு கேளுமா? சரிம்மா, இனிமே கேக்குறேன்.